என் ரத்தத்தின் ரத்தங்களே, இனிய உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நீங்கள் நான் சொல்ல போகிற கருத்துக்களை கவனமாக கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி 4 டீமாக பிரிஞ்சு கிடக்கு. ஒரு டீமு எடப்பாடியார் தலைமையில் லட்சோபலட்சம் தொண்டர்களும், இன்னொரு டீமு பி டீமு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் லட்சோபலட்சம் தொண்டர்களும், இன்னொரு டீமு சி டீமு சசிகலா அம்மையார் தலைமையில் லட்சோபலட்சம் தொண்டர்களும், இன்னொரு டீம் இருக்கு டி டீமு தினகரன் ஐயா தலைமையில் லட்சோபலட்சம் தொண்டர்களும் 4 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறாங்க. இப்படி பிரிந்து கிடந்தா நம்ம எப்படி ரெட்டலையை ஒளிர செய்வது? அம்மாவோட ஆட்சியை எப்படி கொண்டு வர முடியும்? தொண்டர்களே, தோழர்களே, இந்த 4 டீமை சேர்ந்த தொண்டர்களும் தலைமையை நோக்கி வலியுறுத்துங்க. கட்சியை ஒன்றிணைங்க. இல்லை யார் தலைவர் என்பதில் உங்களுக்கு ஈக்கோ இருந்தா தேர்தல் நடத்துங்க. புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுங்க. பொதுக்குழுவை கலைங்க. நாங்கள் தொண்டன் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளரையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ யார் உண்மையான தலைவர், மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ நீங்கள் அந்த தலைவரை ஏற்றுக்குங்க. இன்னைக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏ, மந்திரி, சிஎம்மு, சில முக்கியமான சுபோக பதவியெலாம் அடைஞ்சிட்டு தொண்டை பைத்தியக்கார மாதிரி தேர்தல் வர நேரம்லாம் தோல்வியை 11 தேர்தலில் சந்திச்சு வெந்து நொந்து போயிருக்கோம்யா. காலை வேட்டி கட்டிக்கிட்டு எங்கே நடக்க முடியல. மாற்று கட்சிக்காரங்க ஒரு அம்பரியா ஒரு வெற்றி பெற முடியல. 11 தேர்தலில் தேர்வு. நீங்கள்லாம் கரை வெட்டி இங்கே காது விட கேட்குறேன். எங்களுக்கு அவமானமாக இருக்குது. நீங்கள் மந்திரி எம்எல்ஏ பதவியெல்லாம் அடைஞ்சிட்டு சுகபோகமாக காசு வாங்கிட்டு ஒரு தலைவரை பின்னாடி திரிஞ்சுக்கிட்டு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு காசுக்கு ஒரு 50 தலைவர்கள் கூட்டிக்கிட்டு மீடியாவில் போனால் மக்களுக்கு ஒட்டுமொத்த ஏடிஎம்கே மக்கள் உங்கள் பின்னாடி இருக்குன்னு அர்த்தமா? தொண்டை அடிமடி தொண்டு உங்கள் பின்னாடி வர்றாரா? இந்த தொண்டை வராங்களா? கடுமையாக சொல்கிறேன், கட்சியை ஒன்றிணைங்க. தொண்டர்களே, தோழர்களே, போராட்ட களத்துக்கு இறங்க தயாராகுங்க. ஒரு பிரச்சனையை போராட்டத்தில் எடுத்தோம்னா, கையில் எடுத்தோம்னா தோற்றதா சரித்திரம் கிடையாது. முதல்ல உங்கள் ஒவ்வொரு டீமு தலைமையை நோக்கி கட்சியை இணைக்க குரல் கொடுங்க. இந்த 4 டீமு தொண்டர்களும் ஒன்றிணைந்து உங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை சென்னை கழகத்தை நோக்கி போர்க்குள்ள உயர்த்துங்க. போராட்டத்தை கையில் எடுப்போம்னு அறிவுறுத்துங்க. எச்சரிக்கை விடுங்க. நம்மளை மீறி என்ன செய்ய முடியும்? இந்த கட்சி உங்களுக்கு தான் சொந்தம். இந்த கட்சியை உருவாக்குனதே தொண்டன் தான் ஓட்டு போட்டு இந்த கட்சியை உருவாக்கணும். இந்த கட்சியை உரிமை கூட நமக்கு முழு உரிமை இருக்குது. அப்புறம் தான் தலைவர்லாம். தலைவர் இன்னைக்கு நம்ம நினச்சா உருவாக்க முடியும். இந்த தலைவர் பிடிக்கலாம் நாளைக்கு நம்ம காலி பண்ண முடியும். அந்த சக்தியை புரட்சி தலைவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு தான் யாரும் அசைக்க முடியாத வெற்றி சின்னமான இரட்டலை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. அம்மா இழந்து போச்சு ஏன் நினைக்கிறீங்க? நானும் அப்படி நினைக்கவே இல்லை. அம்மா என் மனசில் என்ன வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நினைங்க. அம்மாவுக்கு குரல் கொடுங்க. தைரியமா இருங்க. பயப்படாதுங்க. யாரை பார்த்து நம்ம பயப்படுங்க அவசியம் இல்லை. தொண்டனை பார்த்து தான் தலைவன் பயப்படணும். தலைவனை பார்த்து தொண்டன் பயப்படக்கூடாது. போராட்ட தயாராக இருங்க. இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.